கிருஷ்ணமூர்த்தி சுவாமி அடிகளார் அவருடைய அருளாடை மன்னம் இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது போட்டுவதற்குரிய கோவை ஆதீனம் சுவாமி அவர்களையும் கருமாரியம் செல்வ சுவாமி அவர்களையும் பொன்னாட்டுகளை வழங்கி மீண்டும் ஒரு முறை வரவேற்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக இங்கே ரத யாத்திரை நமது பகுதிக்கு கொண்டு வந்து நமக்கெல்லாம் மிக புண்ணியம் சேர்த்த சுவாமிஜி அவர்கள் இப்பொழுது நமக்கு அவகாசம் வழங்குவார்கள். ஜெய் சுதாராம். கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசும், அது போதுமா? போதுமா? தமிழ் மலையாளம் பேஸ் பண்ணி சொல்லுவது அது தெரிவதற்கு தெரியல. சரி, இவங்க சொன்ன மாதிரி ஸ்ரீராம ரதம் வரும்போது அங்கே ராமனுக்கு யார் இருக்கும்? ராமனுக்கு யார் இருக்கும்? யார் இருக்கும்? ராவணன் இருக்கு. சரியா? ராவணன் உள்ள இடத்துல தான் யார் வரும்? யார் வரும்? ராமன். எங்க ராவணன் இருக்கு அங்கே யார் இருக்கு? ராவணன் இருக்கு. ராவணன் உள்ள இடத்துல தான் ராமன் வரும். அது நினைச்சுதான் இந்த ராமரதம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நினைச்சிருக்கு. ராமன் வரும்போது அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பிளாக் பண்ணுறதுக்கு, கச்சரை கலாட்டம் போடுறதுக்கு ராமன் நினைச்சுதான் இந்த ரதம் இந்த கேரளாவிலிருந்து யாத்திரை பண்ணுறது. இந்த ரதம் 4 ஆண்டுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இது 5வது ரத யாத்திரை. 5வது ரத யாத்திரை தான் இப்போ இங்கே இந்த அஷ்ட பைரவர் கோவில் முன்னாடி எத்தியிருக்கு. மார்ச் 25ஆம் தேதி தான் இந்த ரத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறது. இன்றைக்கு ஏப்ரல் 1 8ஆம் நாள் தான். இந்த 8ஆம் நாள் அஷ்டபைரவர் கோவில் தான் வந்தது என்று இன்னொரு ஆள் கிட்ட சொல்றது எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் சொன்னது இந்த 8ஆம் நாளுக்கு அஷ்டபைரவர் கோவில் தான் ஏற்றிருக்கு. அது ரொம்ப பாலம். அது எந்த சேவை சுவாமி சேவை தானம் செய்தது மகாபிரபு நிச்சயிச்சதா 8ஆம் நாள் இந்த அஷ்டபைரவர் கோவில் எத்தனை நாள் செய்யறது பகவான் நிச்சயிச்சது. அந்த நிச்சயத்துக்கு அப்புறம் யாரும் நிச்சயக்கூடாது. பகவான் நிச்சயம் தான் இங்கே நடக்குது. இந்த ரத யாத்திரா கண்டிப்பா கேவலம் யாத்திரை இல்லை, கண்டிப்பா அது தேவாலயம் தான். உங்களுக்கு பார்த்துருக்க இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே யாரும் இருக்கு பூஜை இருக்கு, அது பார்ப்போம். அந்த அப்புறம் ஒரு சஞ்சரிக்கிற டெம்பிள், மூவிங் டெம்பிள், சஞ்சரிக்கிற ஒரு கோவில் தான். ஒரு கோவில் அந்த கோவிலில் ஸ்ரீகோவில் இருக்கு, ஸ்ரீகோவில் பிரதிஷ்டை இருக்கு. இந்த ரதத்தில் ஸ்ரீகோவில் இருக்கு, ஸ்ரீகோவிலுக்குள்ள ஒரு விக்கிரக பிரதிஷ்டை இருக்கு. அந்த விக்கிரகம் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபுவிலே தான். பஞ்சலோக நிர்மிதமான பஞ்சலோகத்தால் போட்ட ஸ்ரீராம சீதா ஆஞ்சநேய விக்கிரகம் தான் இந்த ரதத்திலே க்ஷேத்திரத்திலே ஸ்ரீகோவிலில் பிரதிஷ்டா. ஆஞ்சநேய சமேதனாய ஆஞ்சநேய சைவிகனாய ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபு. ஒரு கோவிலுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி மகள்ல ஜோதி இருக்கு, ஒரு விளக்கு இருக்கு. அந்த ரதத்திலும் அந்த க்ஷேத்திரத்திலும் உங்கள் பார்ப்போம், அங்கே ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கு கொள்ளூர் மூகாம்பிகா அம்மையா தெரியுமா? போயிடுச்சாங்க, போடியா? கொள்ளூர் மூகாம்பிகா க்ஷேத்திரத்தில கோவிலில் ஸ்ரீகோவிலிருந்து கொளுத்திய அகண்ட ஜோதி தான் இந்த ரதத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இந்த ராமர் கூட யாருக்கு? கொள்ளூர் மூகாம்பிகா அம்மையா. அந்த அகண்ட ஜோதியில வலது பாகத்து ராம பாகம் இருக்கு. பகவான் ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபு பகவான் சங்கல்பத்துல ஒரு பாகம் வச்சிருக்கு. அது 2 மகா குருக்கள்னால சித்திரம் போடுறது. நம்ம ஜெகத்குரு சுவாமி சத்யானந்த சரஸ்வதி பாதங்கள் அவங்க தான் என்னோட குரு. அவங்க 2006 தான் சமாதியாரு. இன்னொன்று ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு சுவாமியோட போட்டோ இருக்கு. அதுதான் என் குருவின் குரு பிரம்மஸ்ரீ நீலகண்ட குரு பாதா. அவங்க தான் நம்மளோட பரம்பரையின் ஆதிகுரு, பரமகுரு சொல்றேன். இந்த பரமகுரு 1962 1965 சமாதி ஆயிடுச்சு. ஆனா அந்த ஆசிரமம் ஸ்ரீராமதாஸ் ஆசிரமம்னு கேள்வி 105 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருவனந்தபுரம் ஜில்லையில அந்த ஆசிரமம் ஸ்தாபிச்சு. பிரம்மஸ்ரீ நீலகண்ட குரு பாதா அவங்க தான் நம்மளோட குருவின் குரு. அந்த 2 மகா குருக்கள்மாரோட போடுவாங்க பூஜைக்கு வச்சிருக்கோம். இந்த ரகத்துக்கு 2 வசதிகள் பார்ப்போம். அஷ்டலட்சுமி தெரியலையா? கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வாக்கியா, அப்படி அஷ்டலட்சுமி இருக்கு. நவகுருவே இருக்கு.
നമുക്കൊക്കെ தெரியுமா நவராத்திரியில பூஜைப்படுற 9 துர்காவாக இல்லையா, அந்த நவதுர்காவாக ரதத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணு மகாவிஷ்ணுவோட தசாவதாரம் நரசிம்ம பூர்வம் வராகம் நரசிம்மபடி தசாவதாரம் அந்த ரதத்துல வருஷத்துல போட்டிருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி ரதத்துக்கு முன்னாடி மகா கணபதியோட பிரதிஷ்டை இருக்கு. அப்படி உபதேவதா கணபதி, அஷ்டலட்சுமி, நவதுர்கா, தசாவதாரம் அவங்க எல்லாம் இருக்கு. மகா குருக்கன்மார் இருக்கு, ராம பாதுகம் இருக்கு, அகண்ட ஜோதி இருக்கு, ஸ்ரீராம சீதாஞ்சலேய விக்கிரகம் இருக்கு. அதுக்கெல்லாம் அப்புறம் அது ராமாயணம் வச்சிருக்கு. பகவான் ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபுவின் ராமாயணம் டெய்லி அந்த விதத்துல வாய்ச்சது. டெய்லி 2 நேரம் காலையில 2 நேரம் பூஜைப்படுது. காலையில அதான் ஸ்டார்ட் பண்ண சமயம் அதுக்கு முன்னாடி மகா கணபதிக்கு முன்னாடி வச்சு கணபதி ஹோமம் அந்த இடத்துல ஹோமம் பண்ணுது. அது வெளியே இருந்து பார்க்கும்போது அது ஒரு கோவில்ல சோபானம் எப்படி இருக்கு, கொடிகள் எப்படி இருக்கு, யானை எப்படி இருக்கு, துவாரபாலகர் எப்படி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பகவான் ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபுவின் துவாரபாலகர் வீர ஹனுமான், வீர கருடன் அவங்க 2 பேரும் அந்த சோபானத்துக்கு வசதிகளே இருக்கு. இப்படியே சஞ்சரிക്കുന്ന ഒരു കോവിലായിട്ട് தான் இந்த ரதத்தை பூஜையை குரு விபாவன பண்ணது, பிளான் பண்ணது. அது எதுக்குன்னா பகவான் ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபு சமாஜத்துக்கு அருள் செய்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கு, தர்மத்தை விசித்திரம் செய்யறதுக்கு தான் இந்த சஞ்சரிக்கிற கோவில். இந்த கலியுகத்தில் நமங்களெல்லாம் நாம ஜபம் இல்லை, அதார்மிகம் மட்டும்தான். அந்த அதார்மிகத்துக்கு எப்படி விராமம் பண்றதுக்கு, தர்மத்தை எப்படி சமாஜத்திലേക്ക് கொடுக்க வேண்டும் என்று ராமன் சொல்லியிருக்கு, ராமாயணம் சொல்லியிருக்கு, ராமன் தன்னுடைய ஜீவிதத்தோட சொல்லியிருக்கு. அது எப்படி இந்த சமாஜத்தில் ഓരോ വീടുകളിൽ ഓരോ വ്യക്തികളിൽ எப்படி കൊടുக்க வேண்டும் എന്ന് രാമനെ മുൻനിർത്തി எப்படி சமாஜத்துக்கு கொடுக்குമെന്ന് പ്ലാൻ പண்றதுக்கு தேடித்தான் இந்த ரதயாத்திரா ഈ കേരളം, കർണാടകം, തമിഴ്നാട് എല്ലാം சுற்றி வருது. இந்த ராமாயணத்தில் പോലെ രാമായണം சொல்றது ധർമ്മത്തിനു വേണ്ടിத்தான் രാമൻ അവതാരം കൊടുത്തത്. ഇന്ന് കലിയുഗത്തിൽ അധർമ്മം എല്ലായിടത്തും വരും. அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் தர்மம் மட்டும்தான். രാമോ വിഗ്രഹവാൻ ധർമ്മം. ധർമ്മത്തെ ഒരു വിഗ്രഹമാക്കി പോട്ടാൽ അത് രാമൻ மட்டும்தான். ധർമ്മത്തിന്റെ വിഗ്രഹ രൂപം தான் ராமன், அதுதான் ஆச்சாரியமரம். அது சமாஜத்தில் விபாவம் பிரதமர் கொடுக்கிறதுக்கு தான் இந்த ரதயாத்திரா நடத்துது. இன்னொன்று ஹனுமான் சாலிசா, உங்களுக்கு தெரியுமா? ஹனுமான் சாலிசா ஆஞ்சநேய சுவாமியோட ஹனுமான் சுவாமியோட 40 ஸ்லோகாஸ் ஹனுமான் சாலிசா. ஜெய ஹனுமான் ஞான சாகர் அப்படி சொல்லி 40 ஸ்லோகம். கலியுகத்தில் ராமர் பிரபாவத்துக்கு அடிஸ்தானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆளுகளும் ஹனுமான் சாலிசா பாராயணம் പഠനം செய்ய வேணும். அது சமாஜத்தில் கொடுக்கிறதுக்கு தான் முக்கியமான அஜெண்டா வச்சு தான் இந்த ரதயாத்திரா பிளான் பண்றது. എന്നാൽ ഇന്ന് അധർമ്മത്തെ അവോയ്ഡ് പண்றதுக்கு, ഒഴിവാക്കുന്നதுக்கு ഹനുമാൻ സ്വാമി மட்டும்தான் வேணும். அந்த ஹனுமான் சுவாமி நான் ஸ்லோகா வேணும், ஹனுமான் சாலிசா. அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தா இந்த ரதயாத்திரா ஒரு சுற்றி ഇന്ന് അഷ്ട ഭൈരവ കോവിലില് 8ാം നാളില് പുതിയ സ്വാമിജിയുടെ ആശ്രമത്തിൽ ഒക്കെ എത്തിയത്. ഇങ്ങനെ ഭഗവാൻ ശ്രീരാമചന്ദ്രൻ വരുന്ന സമയത്ത് വരുമ്പോൾ പ്രമാദமான வரவேற்பு கொடுத்த எல்லா பக்தாதிகளும் அதற்கு முன்னே நின்று நேതൃത്വം கொண்ட பூஜ்ய சுவாமிஜி அவர்களுக்கும் அதுக்கு பின்னாடி பிரவர்த்திச்ச அவர் செய்த எல்லா பக்தாதிகளுக்கும் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபுவின் அனுகிரகம் கண்டிப்பா வருஷிக்கும். மகா குருக்கன்மார் அனுகிரகம் கண்டிப்பா உங்கள் கூட தான் இருக்கும். இது வெறும் எல்லாவாட்டி இந்த ராமரதம் யாத்திரை செய்துட்டே இருக்கு. எப்படின்னா കേരളാവിലിருந்து സ്റ്റാർട്ട് பண்ணி ത്രൂ കർണാടകയിലെ ഗോകർണം കേട്ടിരിക്കുക. ഗോകർണം മഹാബലേശ്വരൻ, രാവണനോട് യുദ്ധം ചെയ്ത മഹാബലേശ്വരൻ, அந்த மகாபலேஸ்வரன் சன்னிதியில் பூஜை பண்ணி அந்த சாகரத்திலெல்லாம் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபு ஆராட்டம் நடத்தி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருந்து தான் ஃபர்ஸ்ட் யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறது. നേരെ കൊണ്ടു മൂകാംബിക ദേവി ക്ഷേത്രത്തിൽ അങ്ങേ നേരത്തെ சொன்ன மாதிரி ശിവോവിലിருந்து അമ്മയുടെ ജ്യോതി, അഖണ്ഡ ജ്യോതി അദ്ദേഹത്തിന് പ്രതിഷ്ഠിച്ച് കർണാടകയിലെ ഓരോ ആശ്രമങ്ങളിലെ ക്ഷേത്രാദികളെല്ലാം വരവേൽപ്പെല്ലാം കുടിച്ചതിന് അപ്പുറം തമിഴ്നാട്ടില് ഇന്നലെ എൻ്റർ ആയിച്ച് ഇനി പളനി, മധുര, രാമേശ്വരം
കന്യാകുമാരി ഇടങ്ങളിലെല്ലാം പോവുകയാണ്. രാമേശ്വരത്ത് ഭഗവാൻ ശ്രീരാമചന്ദ്ര മഹാപ്രഭുവിന് അഭിഷേകം ആറാട്ടുള്ളവർക്ക്, മധുരയില് വിശേഷാൽ പൂജാധികാരികൾക്ക്, കന്യാകുമാരി അമ്മൻ അവിടെ ക്ഷേത്രത്തില് ശ്രീകോവിലിருந்து ജ്യോതി അഖണ്ഡ ജ്യോതി പകർത്തി இந்த ரதத்திலே பிரதிஷ்ഠிக்க வேணும். அப்படி கோகர்ண மகாதேவன், கோகர்ண மகாபலேஸ்வரன், രാമേശ്വര മഹാദേവൻ, രണ്ട് മഹാദേവന്റെ സങ്കല്പം, കന്യാകുമാരി, മൂകാംബിക, മധുര, 3 മഹാദേവി സങ്കല്പം, ഇതെല്ലാം ചേർത്തിട്ടുള്ളതാണ്. ഏപ്രിൽ 5-ാം തീയതി മധ്യാഹ്നത്തോടുകൂടി കന്യാകുമാരിയിലെത്തും. ഏപ്രിൽ 6-ാം തീയതി കാലത്തെ രാമനവമി. ഇന്ന് ആളുകളെല്ലാവരും ഏപ്രിൽ 6-ാം തീയതി രാമനവമി നാളിൽ ഒത്തുചേർന്ന് രാമനാമസ്മരണ വേണം. ഇന്ന് രാമത്തെ വരവേൽപ്പുള്ളത് പൂർണ്ണമാക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഏപ്രിൽ 6 രാമനവമി ദിനത്തിലെല്ലാം ഓരോ വീട്ടില് சேர்ந்துட்டு ராமநாமம் ஜபிச்சு ஏப்ரல் 6-ാം തീയതി രാമനവമി. അന്നേരത്തിനും ഇന്നലത്തും കന്യാകുമാരി സാഗര പക്കത്തില് സൂര്യ ഉദയ സമയത്ത് സൂര്യനെ பார்த்து ராமன் சூரியகுல ஜாதகம் தானே, அதுக்கு உதய காலத்துல சூரியனை பார்த்து ஆதித்ய ஹிருதய மந்திர ஜபத்தை சொல்லி ராமநவமி സെലിബ്രേറ്റ് பண்ணுது. அதுக்கு ശേഷം നേരത്തെ சொன்ன நம்ம கிறிஸ்தானம் തിരുവനന്തപുരം ചെങ്കോട്ടുകോണം ശ്രീരാമദാസ് ആശ്രമം அந்த இடத்துல இரவு 11 மணிக்கு விசேஷ ஸ்ரீராம பட்டாபிஷேகம். இந்த ரதம் அந்த பட்டாபிஷேகத்தில் பூஜைப்படுறது. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 8-ாம் தேதி நம்ம மலப்புரம் மாவட்டத்தில் ஆஞ்சநேய ஆசிரமத்தில் இந்த ரதம் திரும்பி வந்து சேரும். ஏப்ரல் 9-ാം നാൾ മുതൽ 17-ാം നാൾ വരെ 9 നാളിൽ രാമായണ തത്വ വിചാരം, രാമായണ നവാഹയജ്ഞം എന്ന പേരിൽ അങ്ങേ 9 നാളിൽ ആശ്രമത്തിൽ വിശേഷ കാര്യക്രമങ്ങൾ ആശ്രമത്തിൽ നടത്തുക. ഏപ്രിൽ 17-ന് മഹാ ആറാട്ട് ഭഗവാൻ ശ്രീരാമചന്ദ്ര മഹാപ്രഭുവിന് 25 നാളിലെ പൂജാ പരിപാടികളെല്ലാം കഴിഞ്ഞതിന് അപ്പുറം ഭഗവാൻ മഹാ ആറാട്ടിലെ സ്നാനം, മഹാസ്നാനം, അവഭൃത സ്നാനം. ഏപ്രിൽ 17-ന് അവഭൃത സ്നാനത്തിന് അപ്പുറം 25 നാളിൽ നടക്കുന്ന இந்த ആണ്ടുകളുടെ പ്രോഗ്രാം എല്ലാം വിളിച്ചത്. ഇത് இந்த വാട്ടി இந்த ഇയറിലെ ആശ്രമത്തിന്റെ വിശേഷം. அதுக்கு இங்க ரதவுமாய் பகவான் சேரத்துக்கு வந்தது. உங்களை எல்லாரையும் இந்த காரியத்தில் எல்லாம் மலப்புரம் மாவட்டத்திலே அடுத்த ஆசிரமத்திலே இப்போ கண்டிப்பா സ്വാഗതം சொல்றேன். കണ്ടിപ്പാ വര വേണം. ഇന്നൊരു വാട്ടി എല്ലാ വർഷവും இந்த രഥം ഭഗവാൻ രാമചന്ദ്ര മഹാപ്രഭുവിന്റെ നാമം ചൊല്ലി രഥം ഇങ്ങനെ വരും. വരുമ്പോൾ നിങ്ങൾ എല്ലാവരും பார்க்க വേണം. പ്രമാദமான സന്തോഷமான இந்த രീതിയിൽ ഭഗവാൻ രാജാതിരാജൻ ശ്രീരാമചന്ദ്ര മഹാപ്രഭു വരവേൽപ്പ് നടത്തിയ എല്ലാവർക്കും ഭഗവാന്റെ അനുഗ്രഹം വർഷിക്കുവാനാകട്ടെ. പൂജനീയ സ്വാമിജി പ്രണാമം. എല്ലാവർക്കും ഒരു കടാക്ഷം ഉണ്ടാകട്ടെ എന്ന് പറഞ്ഞ് ജയ് ശ്രീറാം.